வணக்கம். இன்னைக்கு வெஜிடபிள் குருமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், அதை நான் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். 3 தக்காளி, பச்சை மிளகாய் 2, முந்திரி 6 to 7 நம்பர்ஸ், தேங்காய் அரை மூடி, பூண்டு 5 to 6 பல்லு, கசகசா அதை நான் தண்ணியில ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ், வெள்ளை பட்டாணி, அது இல்லைன்னா உருளைக்கிழங்கு. அப்பதானே வித்தியாசமா இருக்கும். எண்ணெய்க்கு பதில் நெய், நெய்க்கு பதில் பட்டர், பாலுக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க், இதெல்லாம் யூஸ் பண்ணாதானே நம்மளும் வித்தியாசமா சமைக்கிறோம்னு கன்வே ஆகும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சிறிதளவு பெருஞ்சீரகமும் நம்ம இதுல எடுத்துக்க போறோம். இப்போ குக்கர்ல நெய் ஊத்திட்டு 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நறுக்குன வெங்காயம், அது நல்லா வதங்கினதும் அதோட சேர்த்து வெங்காயத்தோட சேர்த்து நம்ம பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்ப வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லா காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா 10 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப நான் மசாலா ஆட் பண்ணிட்டேன். தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், முந்திரி, பூண்டு இதைதான் நம்ம மிக்சியில ஆட்டி சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கு அப்புறம் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு 3 to 4 விசில் விடலாம். இப்ப பாருங்க, குக்கர் விசில் அடங்கினதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி மேல எண்ணெய் மிதக்குது, நெய் எண்ணெய் எல்லாம் மிதக்குதுன்ட்டு. சோ நீங்களும் செஞ்சு பாருங்க. Thanks for watching.